Hi, Namaste. நான் உங்க friend Jaya Srinivasan. Welcome to Veggies Recipe. இன்னைக்கு ஒரு ஹெல்தியான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். Millet ரெசிபி. அதாவது சாமை தோசை. ரெகுலரா நம்ம டயட்ல வாரத்துக்கு ஒரு 5 நாளைக்கு ஏதாவது ஒரு மில்லட் எடுத்துக்க ரொம்ப நல்லது. ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பாட்டுல ஏதோ ஒரு மில்லட் ஏதோ ஒரு நேரத்துல நம்ம எடுத்துக்கலாம். சாமை பொறுத்த வரைக்கும் ரிச் இன் ஃபைபர். அரிசியில 1 பங்கு ஃபைபர்னா சாமையில 7 பங்கு ஃபைபர் இருக்கு. அப்படிங்கும் போது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பீப்புளுக்கு அவங்களுக்கும் ரொம்ப பெஸ்டா இருக்கும். குட் கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்கிற ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லது. அப்போ நம்ம ரெகுலரா சாமையை நம்ம ரைட்ல சேர்த்துக்கிட்டே வரலாம். டேஸ்டியா இந்த தோசை எப்படி ஊற வைக்கணும், எப்படி அரைக்கணும், எப்படி தோசை பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட சொல்லி கொடுத்துருக்கேன். அதே நேரம் இந்த தோசையோட தொட்டு சாப்பிடறதுக்கு சூப்பரான ஒரு சட்னியும் நான் இன்னைக்கு காமிக்க போறேன். நம்ம சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலரா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சாமை அரிசி தோசை பண்றதுக்கு 2 கப்பு சாமையும், ஒரு 1/2 கப்பு உளுந்து, 1/2 கப்பு அவுல், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் சாமை அரிசியை தனியாக ஊற வச்சுக்கணும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெந்தயம் தனியாக ஊற வச்சுக்கணும். அவுல் கொஞ்சம் லேட்டாக அரைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஊற வச்சு எடுத்துக்கணும். நான் இப்போ நல்லா எல்லாமே ஊற வச்சு வச்சுருக்கேன். சாமை அரிசி ஒரு மினிமம் ஒரு 8 மணி நேரம் தாராளமாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ நான் அரைக்க போகிறேன், அதனால அவுலையும் நான் ஊற வச்சு வச்சுட்டேன். அவுல் ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ஊறிடும். இப்போ நான் மிக்சியில் சாமை அரிசியை எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அதே மிக்சி ஜாரில் உளுந்து, கடலைப்பருப்பு, வெந்தயத்தையும் நைஸாக அரைச்சி இதே மாவோட ஆட் பண்ணிக்கணும். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையாலேயே நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மாவு பொங்கி வரும். தோசையும் நல்லா சாஃப்டாக வரும். மாவு நல்லா ஃபர்மெண்ட் ஆகணும். அது கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து 6லேருந்து 8 மணி நேரம் ஆகும். அது வரைக்கும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். சாமை தோசைக்கு குவிக் அண்ட் டேஸ்டியாக ஒரு சட்னி அரைச்சிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை மிக்சியில் ஆட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை அதுவும் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் வத்தல் நான் 4 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், இல்லைன்னா சின்னதாக கட் பண்ணியிருக்கிற தேங்காய் பீசஸாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஆட் பண்ணாமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி நான் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்ருக்கேன். சட்னியை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். சிலே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிடலாம். சட்னிக்கு தாளிச்சிடலாம். நம்மளோட இன்ஸ்டன்ட் தாளிப்பு ரெடியாக இருக்கு இல்லையா, அதுலேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து ஆட் பண்ண வேண்டியதான். வேலை ரொம்ப ஈஸியாகிடும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். மாவை செக் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக இருக்குது. கரெக்டாக பொங்கியிருக்கு. கரெக்டாகவும் புளிச்சிருக்கு. பாருங்கள், இவ்வளோ க்ரீமியாக இருக்குது. தோசை பண்ணுறதுக்கு தோசைக்கல் அடுப்பில் போட்டுட்டு தேவையான அளவு மாவு தனியாக ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியை ஆட் பண்ணி நான் கரைச்சிட்டு இருக்கேன். மிச்ச மாவு ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா ஒரு 4 நாளைக்கு கூட நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். கல் சூடாகிடுச்சு. இப்போ மாவை எடுத்து ஊற்றி மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நமக்கு மெல்லிஸாக வேணால் மெல்லிஸாக பண்ணிக்கலாம். இல்லை சில பேர் மொத்தமாக விரும்புவாங்க இல்லையா, அப்படியும் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி பண்ணாலும் இந்த தோசை ரொம்ப நல்லா வரும். மொறுமொறுன்னு பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக 2 ஸ்பூன் அளவு விட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். இல்லை சாஃப்டாக தான் வேணுன்னா கொஞ்சமாக கம்மியாக எண்ணெய் விட்டு நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி பண்ணாலுமே இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாவை நீங்கள் ஆனியன் ஊத்தப்பம் மாதிரி வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடிட்டோம் அப்படின்னா திருப்பி போட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு சைடு நல்லா மூடி வச்சதுனால சாஃப்டாக வெந்துடும். இன்னொரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆகிடும். பாருங்கள், எவ்வளோ நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ ஃபோல்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா பாருங்கள், ஒரு கோல்டன் கலரில் அருமையான தோசை ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்சிருக்கிற சட்னியோட ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சாமை தோசை சர்விங்க்கு ரெடி. ஈஸியாக தோசையும் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி வந்தது அப்படின்னு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்படி நம்ம மீட் பண்ணி பேசிட்டே இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.